ஸோ இந்த அரசியல் களத்துக்குள்ள தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடுகிறது, நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறது சீமானுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை சீன மூங்கில் மாதிரி அவர் சொல்றாரு இல்லையா, அது சீன மூங்கில் மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில அவரு இன்னைக்கு ஓமலூர் கூட்டத்துல தனிச்சு போட்டின்னு சொல்லும் போது கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறான். எல்லாரும் வன்னியனா விடுவான், ஏன் வன்னியன் தமிழன், அவனை தமிழன் நினைச்சு மற்ற ஜாதி ஓட்டு போடுன்னு சொல்லும் போது கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறான். இலவசத்துக்கு எதிராக சீமான் சொல்லும் போது கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறான். சோ இதெல்லாம் மக்கள் மத்தியில சீன மூங்கில் மாதிரி எழும்பிட்டுன்னா மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதம் சீமானுக்கு. ஆனா 2ஆம் இடம் 3ஆம் இடம் அதை கணிக்க முடியாது. அந்த இடத்துக்குள்ள நான் இப்ப வரல, நான் சொன்னா நாளைக்கு கரெக்டா வரணும்னு நான் நினைக்கக்கூடியவன். அந்த வகையில 2024 ஸ்டாலின் 48 விழுக்காடு வருவாருன்னு 47.3 எடுத்தாரு. 35 சர்வே எல்லாம் ஒண்ணு போகல, 35க்கு மேற்பட்ட எம்பி தொகுதியில் ஜெயிப்பாருன்னு 39 ஜெயித்துட்டாரு. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில எடப்பாடி டெபாசிட் வைப்பான்னு சொன்னேன், வச்சுட்டேன்.